வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்ற சென்ற தலைப்போட தொடர்ச்சியை பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் என்னெல்லாம் செய்துட்டா மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு. அப்போ இந்த பதிவிலையும் முதல்ல நம்ம என்ன செய்யணும், சில விஷயங்களை பார்க்கலான்னா, நம்பிக்கையை தேடணும். நம்பிக்கையாக இருக்கிறது எப்படி? எல்லாத்துலேயுமே ஒரு நம்பிக்கையை தளர்த்து விட்டு நம்ம மேலே மேலே வேலை செய்யணும்னு சொன்னால் முடியாது. தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும், அடிப்படையில் நம்பிக்கையும் வளர்த்துக்கணும். நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டாதான் நம்மளால் மேலே நடக்க முடியும். ஆகே மேலே என்ன பண்ணணும், மேலுக்கு மேலே முன்னேற செல்லணும்னு சொன்னால் அதற்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். அப்புறம் தெளிவாக யோசிக்கணும்னு சென்ற பதிவில் ஒரு வார்த்தையை சொன்னோம். தெளிவாக யோசிக்கும் பொழுது நம்மளுக்கு சிலதெல்லாம் வரலன்னு வைங்க, அதை மாற்ற முடியாததை விட்டுடலாம். அதுதான் வரணும், அதுவே வேணும்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். சிலவங்களுக்கு ரொம்ப ட்ராவல் பண்ண பிடிக்கும். வீட்டில் இல்லாமல் அங்கே போயிட்டே இருக்கணும், இங்கே போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், இந்த ஊருக்கு போகணும், இந்த ஃபேர் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வீட்டில் இருந்தால் தானே, வீட்டு வேலையை சிறப்பாக செய்தால் தானே சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வீடு தான் குடும்பமே கோவில். வீடு வந்து பெரிய ஒரு இறைவன் தங்கக்கூடிய இடமா அதை மாற்றணும்னு சொன்னால் அதில் சுத்தமாக எல்லா வேலையும் சிறப்பாக, அதில் எந்த விதமான ஒரு பிளமிஷ் இல்லாமல் சிறப்பாக அதை மேனேஜ் பண்ணால் தானே அது அந்த இடத்த சிறப்பு பண்ண முடியும். வீட்டை சிறப்பாக வச்சுக்காமே வெளியில் கிளம்பிட்டே இருந்தாக்க அப்புறம் எந்த வேலை நடக்கும்? மேபி ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆஃபீஸ் கோயர், ஒரு சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் மட்டும்தான் நம்ம வீட்டை கவனிக்க முடியும்னா அப்படி உள்ளவங்களும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? எப்பவும் வெளியில் கிளம்பிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் சிலவங்க சொல்லுவாங்க, வெளியில் போகிறது எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி, ஐ லைக் தட், இட் இஸ் எ குட் டேஸ்ட் ஃபார் மீ அப்படின்னா, அப்போ வீட்டில் இருக்கிறவங்க அவங்க மனைவி அப்படி இருந்தால் வீட்டுக்காரனுக்கு ரொம்ப கஷ்டம். இல்லை வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் வெளியில் போகணுன்ற அபிப்பிராயம் இருக்கணும் இருந்தால் அதில் என்ன செய்ய முடியாது. அதுவும் ரொம்ப ஒரு தவறான ஒரு புரிதலுக்கு இடம் கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு மனைவின்னு சொல்லி வந்துட்டாலும் கணவன் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு இல்லை, இது ரெண்டு பேரும் பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட இது ரொம்ப தூரம் கூட்டுட்டு போகாது. மனதுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த நேரமும் வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருக்கிற வேலையை எல்லாம் முடிச்சாச்சு, இப்போ ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னா அந்த நேரத்துக்கு எங்கேயான ஒரு 2 மணி நேரமோ 4 மணி நேரமோ ப்ரொவைடட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அவைலபிலிட்டி ஆஃப் த டைம் நம்ம என்ன செய்யலாம், வெளியில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். ஆனால் வெளியில் போயிட்டெல்லாம் வந்துட்டு வீட்டை பார்த்துக்கணும்னு சொன்னால் வீடு எப்போவுமே கலேபரமாக தான் இருக்கும். கலேபரமாக இருக்கிற வீட்டில் மனது அமைதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கணும்னு சொன்னால் வீடு எப்போவும் சுத்தமாக இருக்கணும். சுத்தமே சுகம் தரும், சுகமே சுகாதாரத்துக்கு முன்னிறுத்தி நிற்கும் அப்படின்னு இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் மனசில் வாக்கிண்டா என்ன ஆகும்? ஹோம் மேக்கரோட வேலை ரொம்ப இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். மோரோவர் ஹோம் மேக்கர்ன்றது ஒரு ஃபுல் டைம் ஜாபு. அதில் எப்போவும் என்ன பண்ண முடியாது, ரொம்ப ஃப்ரீ டைம் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஃப்ரீ டைம் நம்ம வச்சுக்கலாம், எல்லா வேலையும் கண்டினியூஸாக செய்துட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் நம்ம டைம் மீத்திக்க முடியும். அந்த 3-4 ஹவர்ஸில் நம்மளுக்கு வேணுன்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா பெரியவங்களை வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கள கவனிச்சுக்கிறதும் சிறப்பான விஷயம். வீட்டில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, குட்டி பசங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் பசங்களுக்கு தேவையான செய்கிறதும் ஒரு சிறப்பான விஷயம். இது ரெண்டுமே பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இது கூட தொடர்புடையதா? அப்புறம் நம்ம என்ன செய்யணும், சிரிக்கணும், ஸ்மைல் அண்ட் லாஃப்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட அதில் சேர்ந்துக்கலாம், அடுத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறதை நிறுத்தணும். செல்ஃப் கம்பேரிசன் இஸ் மோஸ்ட் ஹெல்த்தியர் அண்ட் மோஸ்ட் வாரண்டட். இன்ஸ்டட் நம்மளை வந்து வேறு யாரோ தேர்ட் பார்ட்டியோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம், நெய்பர்ஸோட கம்பேர் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் அவங்களோட ரொட்டீன் என்னன்னு தெரியாது. வாட் ஆர் ஆல் தர் ரிக்யர்மெண்ட்ஸ், வாட் ஆர் ஆல் தர் கமிட்மெண்ட்ஸ், அது நமக்கு தெரியாது. நம்ம கமிட்மெண்ட்ஸு, நம்மளோட ரொட்டீனு, நம்மளோட ரிக்யர்மெண்ட்ஸ் தெரிஞ்சால் நம்மளோட இப்போ 2 மாதத்துக்கு முன்னே ரொம்ப டஃப்பாக இருந்தது டைமு, இப்போ பரவாயில்ல, ஸ்லோலி வி கேன் ஏபிள் டு மேனேஜ் அப்படின்னா செல்ஃப் கம்பேரிசன் தான் அட்வைசபிள். அதுதான் ஹெல்த்தியர் மைண்ட் செட்டே தவிர அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதே மாதிரி எது மாற்ற முடியாதோ அதை விட்டுடலாம். வி நீட் நாட் ஹேங் ஆன் டு இட். அதோடு பிடிச்சிக்கிட்டு அது நேரம் ஆனால் தான் சரியாகணும் அப்படின்னு. அப்புறம் நிறைய லேடிஸ்க்கு சில ஹேபிட்ஸ் இருக்கும், தனக்கு நேராக பட்டால் தான் செய்வாங்க, இல்லாட்டி போனால் அது செய்ய மாட்டாங்க. அது எவ்வளோ தான் தான் செய்கிறது தவறுன்னு சுட்டி காட்டி எடுத்து சொல்லி எல்லாம் பண்ணால் கூட they will continue to hang on to it. Thereby they are causing trouble to themselves as well as to other members of the family. Some neighbors கூட சில சமயம் அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். சொன்னால் பெரிய அளவில் ஒரு ஹையர் டோனில் சத்தம் போடுவாங்களே தவிர சிலவங்க இருப்பாங்க ரொம்ப பெரிய குரல் எடுத்து பேசுறதுன்னு சொன்னால் they get disturbed with that thought. அது அவங்களால ஏற்றுக்க முடியாது. அது நெகட்டிவாக இருக்கிறதுனால தான். அதனால் சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறத பதில் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும்.
செல்ஃப் சென்டர்டாக இருந்தால் தனக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு ஃபேமிலிக்குள்ளே அது ஏற்புடையதில்லை. தனக்கு பிடிச்சது செய்யணும் தான், ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிடிச்சதையும் நம்ம ஒரு வேளையில், ஒரு நாளில், ஒரு வாரத்தில் அது எல்லாம் செய்ய தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த ஃபேமிலியோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம எதெல்லாம் செய்துக்கிட்டே வந்து இதில் சில சில கரெக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் இது பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்மோஸ்ட் ஆல் தி 100 மெம்பர்ஸ் ஒரு குரூப்பில் இருக்கோம், 100 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 100 பேருக்குள்ள இந்த பாயிண்ட்ஸில் நிறைய குறைபாடுகள் இருக்கும். சிலதெல்லாம் தே ஆர் ஜஸ்ட் ப்ரோக்ரெஸிங், தே ஆர் அவே ஃப்ரம் திஸ், தே ஆர் இதனோட விசினிட்டிலே இல்லை, அப்படிலாம் இருப்பாங்களா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நேரம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் ஓவர் த பீரியட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வந்தால், நம்ம ஒரு வாரத்தை சொன்னோம் மெனோபாஸ்க்குள்ளே இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெனோபாஸ்க்குள்ளே நிச்சயமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.